சிதம்பரம் மக்களே, இதோ பாருங்க, நம்ம சிதம்பரத்துல இருக்கக்கூடிய விநாயகர்லாம் வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து கடல்ல போய் கரைக்கிறதுக்காக விநாயகர் எல்லாம் ரெடி ஆகி அப்படியே வரிசையில ரொம்பவே கோலாகலமா வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஊர் சிதம்பரத்துல இருக்கக்கூடிய ஒரு 10 விநாயகர் தான் இது எல்லாமே. ஸோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 20 விநாயகர் வந்து எங்கெங்க சிலை வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து போட்டிருப்போம். அந்த ஒரு 20 விநாயகர்ல 10 விநாயகர் வந்து பாத்தீங்கன்னா கொள்ளிடம் ஆத்துல போய் கரைக்கிறதுக்காக போயிட்டாங்க காலையிலேயே. ஸோ அதை நம்மளால எடுக்க முடியல, கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 விநாயகர். ஸோ இது எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம இதுல பரங்கிப்பேட்டை சாமியார்பேட்டை கடல்ல வந்து கரைக்கிறதுக்காக விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சு அன்னையிலேருந்து 3 நாள் கழிச்சு இன்னைக்கு கரைக்கிறதுக்காக எல்லா விநாயகரும் தயார் நிலையில வந்து நம்ம சிதம்பரம் மேல வீதி போலீஸ் ஸ்டேஷன் வந்து போலீஸோடைய பாதுகாப்புல இது எல்லாத்தையுமே வந்து பிரம்மாண்டமான முறையில போய் கரைக்கிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. இந்து சொந்தங்களுக்கும் காவி சொந்தங்களுக்கும் வந்து திரளாக பெருந்திரளாக கடைகளில் வியாபாரம் செய்து கொண்டிருக்கிற வியாபார பெருங்குடி மக்களுக்கும் எங்களது மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து முன்னணி விநாயகரானது தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் இடங்களுக்கு மேலாக பிரதிஷ்டை செய்யப்பட்டு இந்து மக்கள் எழுச்சி திருவிழாவாக மாபெரும் இந்து எழுச்சி திருவிழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி தலைப்பு நம்ம சாமி நம்ம கோயில் நாமே பாதுகாப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நம்ம சாமி நம்ம கோவில் நாமே பாதுகாப்போம். இந்துக்களுக்காக வாதாட போராட பரிந்து பேச இருக்கக்கூடிய ஒரே இயக்கம் இந்து இயக்கம், இந்து முன்னணி இயக்கம். இந்த நாடு இந்து மக்கள் சொந்த நாடு. மகளே, நம்ம விநாயகரை வந்து எதுக்காக போயிட்டு விநாயகர் சதுர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறம் கரைக்கிறாங்கன்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? சித்திரை வைகாசில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆற்றல் எல்லாம் வந்து தண்ணியே இல்லாம வறண்டு போய் கிடக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியா வரக்கூடிய இந்த ஆவணி மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தியை வந்து களிமண்ணால பிடிச்சு அதை போய் நீர்நிலைகள்ல கரைக்கக்குள்ள ஸோ அந்த களிமண்ணானது வந்து கரைஞ்சி அங்கங்க அப்படியே தேங்கி நிற்கும். அப்ப வந்து நீர்நிலைகள்ல திறக்கப்படக்கூடிய தண்ணீரானது வந்து அங்க அப்படியே பறந்து எரிந்து காணப்படுறதுனால அப்படியே அதாவது அங்கேயே நிக்கிறதுனாலதான் மக்களுக்கு வந்து தண்ணி வந்து அது வந்து கடல்ல போய் சேராம அங்கங்கே நிக்கிறதுனாலதான் அந்த களிமண் பிள்ளையரை செஞ்சு ஆவணி மாசத்துல வந்து படைச்சி நீர்நிலைகள்ல போய் கரைக்க ஆரம்பிச்சாங்க. மக்களே, நம்ம வடக்கு கார்னர்ல வந்து பாத்தீங்கன்னா சுப்பிரமணிய படையாச்சி தெருல இருந்து இங்க வந்து விநாயகர் வந்து எடுத்துட்டு வராங்க. பாருங்க, இந்த விநாயகர் வந்து கொள்ளிடத்துக்கு போவாரு கரைக்கிறதுக்காக. அழகா இருக்காரு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு விநாயகர்.